இந்த கோடிங்னேட்டர் டியூட்டோரியலில் நீங்கள் லோட் பண்ணுற எந்த வியூவாக இருந்தாலும் அதை பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த கண்ட்ரோலரோட பெயர் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் கண்ட்ரோலர் CA_controller கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இதுக்குள்ளே நம்ம முதல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறோம். அதில் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அதுக்காக பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் _construct. இதுக்கு அடுத்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அதுக்காக this load view அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறோம். அது உள்ள நம்மளுடைய வியூ ஃபைலோட நேம் என்னவோ அதை கொடுத்துக்கிறோம். நான் யூசர்ஸுன்ற ஒரு வியூ ஃபைலை கொடுத்துக்கிறேன். வியூ ஃபோல்டரில் யூசர்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு வியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்துக்காட்டுக்காக ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே CSS கலந்த ஒரு HTML டேபிள் இருக்குது. இந்த டேபிள் ஒரு எம்ப்ளாய் லிஸ்ட். அதனால் நேம், இமெயில், கண்ட்ரி, ஆக்ஷன்ற 4 ஹெட்டிங் இருக்கும். அந்த 4 ஹெட்டிங்க்கும் அந்தந்த டேட்டாஸ் எல்லாம் கீழே டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். கடைசியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பிடிஎஃப்ன்ற ஒரு லிங்க் இருக்கும். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு உங்களுடைய கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூ லோட் ஆகும். இப்படி தான் இந்த வியூ இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க HTML கொடுக்கப்பட்ட டேட்டா தான். இப்போ நம்மளுடைய ரியல் டேட்டாஸ்லாம் வரணும்னா இந்த வியூவில் அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் கொண்டு வந்து கண்டிஷன் எழுதணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலரில் நம்மளுக்கு யூசர்ஸ் டேட்டா வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டாஸ்லாம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு யூசர் மாடல் வேணும். இதனால் கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு மாடலை லோட் பண்ண போகிறோம். அதுக்காக this load மாடல்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிறேன். அந்த மாடலுக்குள்ளே user_model நம்மளுடைய மாடல் நேம். இப்போ இந்த மாடலை நம்ம லோட் பண்ணணும்னா முதல்ல அந்த மாடலை நம்ம உருவாக்கி இருக்கணும். அதனால் மாடல்ஸ் ஃபோல்டரில் user_modelன்னு உருவாக்கிக்கிறேன். இந்த மாடல் ஃபைலுக்குள்ளே user_model ci_modelன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம கெட் யூசர்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கியிருக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு யூசர்ஸ் டேட்டா வரப்போகுது. அதனால் பப்ளிக் ஃபங்க்ஷனாக கெட் யூசர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம query பில்டரை பயன்படுத்த போகிறோம். அதனால் this db get அதுக்குள்ளே நம்மளுடைய டேபிள் நேம், அப்புறம் செயின் ஃபங்க்ஷனாக ரிசல்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். இது கால் பண்ணோடனே நம்மளுக்கு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எல்லாம் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் ஆகும். இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலருக்கு ரிட்டர்ன் பண்ணோன்னா இங்கே ரிட்டர்ன் கீவேர்ட் முன்னாடி பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டா பேஸில் யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிளை நீங்கள் உருவாக்கி இருக்கணும். அப்புறம் தான் மாடல் அதை எடுக்க முடியும். அதனால் யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிளை உருவாக்குறோம். அதில் காலமாக நம்ம டேபிள் டேட்டாவில் என்னென்னலாம் பயன்படுத்த போகிறோமோ அதெல்லாத்தையும் கொடுத்து ஒரு டேபிளை உருவாக்கிக்க போகிறோம். நம்மளுக்கு தேவைப்படுற காலம் முதல்ல ஐடி, அப்புறம் நேம், அதோட டைப் varchar, அதுக்கு 50 கேரக்டர்ஸ் லென்த் கொடுக்கலாம். அடுத்து இமெயில், அதுக்கு varchar தான் அதுவும், அதுக்கு 50 கேரக்டர்ஸ் லென்த் கொடுக்கலாம். அடுத்து கண்ட்ரி, இதுவும் ஒரு varchar தான், இதுக்கு 100 கேரக்டர்ஸ் லென்த் கொடுக்கலாம். நமக்கு தேவையான காலம்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு டேபிளை உருவாக்கியாச்சு. இப்போ இந்த டேபிளுக்குள்ளே ஒரு சில டேட்டாஸை நம்ம போட போகிறோம். நேம் லோகேஷ், இமெயில் logesh@gmail.com, கண்ட்ரி இந்தியா. அடுத்த டேட்டா ஒன்று போடுறோம். நேம் அருண், இமெயில் arun@gmail.com, கண்ட்ரி ஜெர்மனி. அடுத்த டேட்டா போடுறோம். நேம் ராஜ், இமெயில் raj@gmail.com, கண்ட்ரி ஃப்ரான்ஸ். இது எல்லாத்தையும் கோன்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணுறோம். 3 டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாஸ். இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் இருக்குது. திரும்ப நம்ம கோடுக்கு வருவோம். நம்மளுடைய மாடல் இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த மாடல் வழியாக திரும்ப எடுத்து கொடுக்கும். அதுக்கு நம்மளுக்கு யூசர்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கியிருக்கணும். ஏன்னா இந்த வேரியபிள்ஸ்குள்ளே தான் அந்த டேட்டாஸ் வாங்க போகிறோம். இதில் this user_model get users அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த யூசர்ஸ் வேரியபிளில் டேட்டாஸை கொடுத்துரும். இப்போ அந்த டேட்டாவை நம்ம இந்த வியூக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வியூவோட செகண்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம ஒரு அரே டேட்டா கொடுக்குறோம். அதுக்கு இண்டெக்ஸ் யூசர்ஸ்னு வச்சு யூசர்ஸ் வேரியபிளையே நம்ம வேல்யூவாக கொடுத்துட்றோம். இப்போ இந்த யூசர்ஸ் வேரியபிள் வியூவில் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வியூ ஃபைலுக்கு போகிறோம். அங்கே நம்ம டேபிளுக்கு சாம்பிள் டேட்டாஸ் வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு டேட்டாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ரோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரோவை தான் நம்ம லூப்பில் பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த ரோக்கு முன்னாடி நான் ஒரு PHP கண்டிஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இஃப் கண்டிஷனில் கவுண்ட்
அப்படின்ற ஃபங்க்ஷனில் நம்மளுடைய யூசர்ஸ் வேரியபிள் இந்த வியூவில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து greater than 0 செக் பண்ணுறோம். ஏன்னா greater than 0 இருந்தால் தான் உள்ள அரேயில் டேட்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த if கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா உள்ள for eachன்ற அடுத்த கண்டிஷனை சந்திக்கும். அந்த for eachல நம்மளுடைய யூசர் வேரியபிள் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அரேவையும் நம்ம லூப் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம மாற்ற போகிறோம். ஒவ்வொரு டிடிக்குள்ளேயும் டேட்டாஸ் மாறப்போகுது. முதல் டிடியில் ஷார்ட் ஆன் PHP ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த யூசர் வேரியபிளில் நேமுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம நேமை காமிக்கிறோம். அடுத்த டேபிள் டேட்டாவாக இமெயிலுங்கிற ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறோம். அடுத்ததாக கண்ட்ரிங்கிற ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறோம். கடைசியாக இங்கே டவுன்லோட் லிங்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு பேஸ் யூஆர்எல்ன்ற ஹெல்ப்பர் மெத்தடை நான் பயன்படுத்திக்கிறேன். அதில் இந்த பேஸ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் மெத்தட் வேலை செய்யணும்னா நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஒரு ஹெல்ப்பர் கிளாஸை லோட் பண்ணணும். திஸ் லோட் ஹெல்ப்பர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே யூஆர்எல்ன்ற கிளாஸை நான் கொடுத்துக்கிறேன். இந்த பேஸ் யூஆர்எல் மெத்தடுக்குள்ளே நான் இப்போ URI செக்மெண்ட் கொடுக்கணும். அதில் நம்ம கண்ட்ரோலரோட பேர் PDF, அதில் நம்ம அக்சஸ் பண்ண போகிற மெத்தட் நேம் டவுன்லோட், அதில் மூணாவது செக்மெண்ட்டாக நான் கொடுக்கறது இந்த யூசரோட வேரியபிளில் இருக்கிற ஐடின்ற ப்ராப்பர்ட்டியை இந்த ஸ்ட்ரிங்கோட கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி வச்சு தான் அந்த யூசரோட விவரங்கள் எல்லாம் ஒரு PDFயில் டவுன்லோட் ஆக போகுது. இப்போ இந்த கண்ட்ரோலரை ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு எரர் வரும். நம்ம டேபிளில் டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், மாடலை லோட் பண்ணியிருக்கோம், ஆனால் டேட்டா பேஸை லோட் பண்ணவே இல்லை. முதல்ல அதை தான் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாடலை லோட் பண்ண முடியும். அதனால் திஸ் லோட் டேட்டா பேஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்ம கண்ட்ரோலரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஜ் வந்திருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேட்டாஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற டேட்டாஸ் தான். டவுன்லோட் PDFன்ற லிங்க்கும் நமக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வேலை செய்யாது. ஏன்னா இன்னும் நம்ம அந்த ஃபங்க்ஷனை உருவாக்கலை. அதனால் கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு டவுன்லோடுன்ற ஃபங்க்ஷனை உருவாக்குவோம். இந்த டவுன்லோடோட ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது நம்ம ஐடியை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அந்த ஐடியை நம்ம இங்கே வாங்கிக்கணும். இதை வச்சு தான் ஒரு யூசரோட டேட்டாவை நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த யூசர் வேரியபிள்குள்ளே மாடல்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு யூசரோட டேட்டாவை எடுக்க போகிறோம். அதுக்காக திஸ் யூசர் அண்டர்ஸ்கோர் மாடல் கெட் யூசர் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே மேலே வாங்கின ஐடியை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த யூசர் டேட்டா வேணும்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் மாடலுக்குள்ளே இருக்கணும். அதனால் இந்த ஃபங்க்ஷனை மாடல் கிளாஸ்க்குள்ளே உருவாக்க போகிறோம். இதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம ஐடி வாங்கிறதால இங்கே பேராமீட்டர் ஐடின்னு டிக்ளேர் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு query பில்டரை பயன்படுத்த போகிறோம். அதுக்காக this db where அப்படின்ற வேர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஐடின்ற காலமில் இந்த ஐடியை நம்ம தேடுறோம். கெட் அப்படின்ற மெத்தட்குள்ளே நம்மளுடைய டேபிளோட நேம் கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து செயின் ஃபங்க்ஷனாக நான் ரோன்ற ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். ஏன்னா நான் எடுக்க போகிறது ஒரே ஒரு யூசரோட டேட்டா தான். அதனால் ஒரே ஒரு ரோ தான் எடுக்க போகிறேன். அதனால் ரோன்ற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த ரோக்கான டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். மேலே வாங்கின இந்த யூசரோட டேட்டாவை நம்ம ஒரு வியூக்குள்ளே பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் முதல்ல ஒரு வியூவை லோட் பண்ணிக்கிறோம். அந்த வியூவோட நேம் PDF. இந்த வியூக்குள்ளே யூசர்ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணணும். அதுக்காக அரேக்குள்ளே யூசர்ன்ற இண்டெக்ஸை உருவாக்கி அதில் யூசரை வேல்யூவாக கொடுக்குறேன். இந்த PDFக்குள்ளே அந்த யூசர் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ PDFன்ற இந்த வியூ ஃபைலை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கணும். அதுக்காக வியூஸ் ஃபோல்டரில் ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் PDF. இப்போ இந்த வியூ ஃபைலில் ஒரே ஒரு யூசரோட டேட்டாவை காட்டுறதுக்கான HTML டெம்ப்ளேட்டை நான் பயன்படுத்திக்கிறேன். இதில் நம்ம ஒரே ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் காமிக்க போகிறோம். இப்போ உங்களுடைய கண்ட்ரோலரை போய் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய டவுன்லோட் லிங்க் வேலை செய்யும். இந்த இடத்துல நம்ம வெறும் ஒரு வியூவை தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இன்னும் உண்மையான டேட்டாஸ் இன்னும் வர வைக்கலை. அதை வர வைக்கிறதுக்காக நம்ம வியூக்குள்ளே போய் சில வேலைகளை பண்ண வேண்டியது இருக்குது. மேலே ப்ரௌசரோட யூஆர்எல்ல டவுன்லோடுக்கு அடுத்து 1ன்ற வேல்யூ பாஸ் ஆகிருக்கு. இது ஒரு யூசரோட ஐடி. இப்போ இந்த யூசரோட ஐடியை நம்ம இந்த கண்ட்ரோலரில் இந்த இடத்துல
மாடலில் வச்சு வாங்குகிறோம். அந்த டேட்டாவை தான் வியூவில் பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த யூசரோட டேட்டாவை காமிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கிற வேலை. அதனால் இந்த டேபிள் டேட்டாவில் முதல் டேபிள் டேட்டாவாக நம்ம யூசர் வேரியபிளில் இருக்கிற நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறோம். அடுத்த டேபிள் டேட்டாவாக யூசரோட வேரியபிளில் இருக்கிற இமெயிலை காட்டுறோம். அடுத்த டேபிள் டேட்டாவாக யூசரோட வேரியபிளில் இருக்கிற கண்ட்ரின்ற ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறோம். இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜில் ரியல் டேட்டாஸ் வந்திருக்கும். ஒரு எம்ப்ளாய்க்கான டேட்டாவை இப்போ நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்ன்ற லிங்க்கில் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த வியூ ஒரு பேஜாக வரக்கூடாது, ஒரு பிடிஎஃபாக தான் நம்மளுக்கு வரணும். கரெக்டாக? இப்போ அதுக்கான வேலையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்காக நீங்கள் கண்ட்ரோலரில் போய்ட்டு ஒரு பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. நீங்கள் டெர்மினலில் போய்ட்டு ஒரு கமாண்டை கொடுக்க வேண்டியது இருக்குது. கம்போசர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கமாண்ட் கம்போசர் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் கம்போசர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கம்போசர் கமாண்ட் என்னென்னா கம்போசர் require dompdf/dompdf. ஏன்னா நம்ம dompdfன்ற ஒரு பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணக்கூடிய பேக்கேஜை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கமாண்டை கொடுத்த பிறகு உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுடைய ரூட் டைரக்டரியில் வெண்டார்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். composer.json ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை காமிச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த பேக்கேஜை கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக்ன்ற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் composer_autoloadன்ற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். வெண்டார் டைரக்டரிக்குள்ளே autoload.phpன்ற பாத்தை நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய கமாண்ட் படி உங்களுடைய வெண்டார் டைரக்டரி ரூட் ஃபோல்டரில் தான் உருவாக்கியிருக்கும். அதுக்குள்ளே autoload.phpன்ற ஃபைலை நீங்கள் லோட் பண்ணணும். அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பேக்கேஜை இந்த கண்ட்ரோலரில் பயன்படுத்த முடியும். இந்த கண்ட்ரோலரில் அந்த பேக்கேஜை பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய கண்ட்ரோலர் கிளாஸ் முன்னாடி யூஸ் dompdf அப்படின்ற அந்த கிளாஸை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த dompdf கிளாஸை நம்ம இதுக்கடுத்து இந்த டவுன்லோட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பயன்படுத்த போகிறோம். இதுக்காக dompdfன்னு ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிறேன். அதுக்குள்ளே நியூ dompdf அப்படின்னு கொடுத்து இந்த dompdfோட ஆப்ஜெக்ட் ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போ இந்த dompdfோட ஆப்ஜெக்ட் வேரியபிளில் load html அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அதை கால் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணக்கூடிய HTML டேட்டா எல்லாத்தையும் உள்ளே கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃபை இங்கே லோட் பண்ணும் போதே HTMLன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே இந்த டேட்டாவெல்லாம் வாங்கணும். இந்த வியூ மெத்தடில் நீங்கள் மூணாவது பேராமீட்டராக ட்ரூன்ற வேல்யூவையும் பாஸ் பண்ணணும். இந்த ட்ரூ பூலியன் வேல்யூ இந்த வியூன்ற இந்த மெத்தட் அதை லோட் பண்ணுற வியூவை ஒரு டேட்டாவாக ஜென்ரேட் பண்ணி வேரியபிளுக்கு கொடுத்துரும். இல்லைன்னா உங்களுடைய வியூ அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ப்ரௌசரில் லோட் ஆகி நிற்கும். இப்போ இந்த யூசர் வேரியபிளை இந்த லோட் HTMLன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துக்கிறோம். இதுக்கடுத்து dompdfல ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த மெத்தடை கால் பண்ணால் தான் உங்களுடைய HTML டேட்டா ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணுற வேலையை இந்த dompdf பண்ணும். அதுக்கடுத்து இந்த dompdf வேரியபிளில் ஸ்ட்ரீம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ண பிறகு தான் ஜென்ரேட் பண்ண அந்த பிடிஎஃபை உங்கள் ப்ரௌசரில் அது டவுன்லோட் பண்ண வைக்கும். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்தான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த டேபிள் டேட்டாஸில் இருக்கிற முதல் டேட்டாவை நான் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து டவுன்லோட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணால் அந்த எம்ப்ளாய்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இதே மாதிரி ரெண்டாவது ரோவோட டவுன்லோட் பிடிஎஃப் கொடுக்குறேன். ரெண்டாவது ரோவில் இருக்கிற எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுது. மூணாவது பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணுறேன். மூணாவது ரோவில் இருக்கிற டேட்டா எல்லாம் வந்துடுது. இப்போது டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப்லாம் போய் நம்ம பார்க்குறோம். உண்மையான ஒரு பிடிஎஃபாக தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதுக்கு நீங்கள் அந்த பிடிஎஃபோட ஃபைல் டீட்டெயிலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மொத்தத்தில் இந்த dompdf பயன்படுத்தி பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு செலக்ட் பாக்ஸை செலக்ட் பண்ண உடனே அடுத்த செலக்ட் பாக்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் லோட் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை தான் கேஸ்கேடிங் செலக்ட்னு சொல்கிறோம். அஜாக்ஸை பயன்படுத்தி இந்த கோடிங் நெட்ருக்குள்ளே ஒரு கேஸ்கேடிங் செலக்டை எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது.